கொஞ்சம் அவசரமாக புள்ள நான் இப்ப லிங்க் அனுப்புவேன், இஸ்லாமிய நாகரிக லிங்க். அந்த லிங்கினூடாக புதிய புள்ளை இணைந்து கொள்ளுங்க பிள்ளைல. அந்த லிங்கினூடாக அவசரமாக எல்லா பிள்ளைகளும் இணைந்து கொள்ளுங்க பிள்ளைல. பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைல. இந்த லிங்கினூடாக இணைந்து கொள்ளுங்க பிள்ளைல. சரி, அதான் இந்த லிங்கினூடாக பிள்ளைகள் அவசரமாக இணைந்து கொள்ளுங்க பிள்ளைல. இந்த அனுப்புற லிங்கினூடாக அவசரமா புதிய பிள்ளைகள் இணைந்து கொள்ளுங்க பிள்ளை. நான் மெசேஜை கட் பண்ண போறேன். புதிய ஆட்களுமா அவசரமா இணைந்து கொள்ளுங்க பிள்ளைல. கொஞ்சம் புதிய ஆட்களுமா கையை உசத்தி காட்டுங்க பிள்ளைல. புதுசாக இணைந்து கொண்ட பிள்ளைல கொஞ்சம் கையம்மா. ரைட், ஓகே பிள்ளைல. ஓகே, மெசேஜை கட் பண்றேன் பிள்ளைல. ரைட், மைக்கையும் ஆஃப் ஆக்குறேன். ரைட், ஓகே பிள்ளைகள். இன்றைய பிள்ளைகள் நாங்க எங்களோட ஜூம் கிளாஸ்ல பிள்ளைகள் செமினாரை ஸ்டார்ட் பண்றோம். தொடராக உங்களுக்கு தெரியும், இந்த பேர் இர்ஷா சார். 6-7 வருடங்களாக நாங்க ஜூம் கிளாஸ் தொடராக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களையும் செமினார் செய்யறது 3 மாத கால ப்ரொஜெக்ட் செமினார் செய்யற பிள்ளைகள். அந்த அடிப்படையில இந்த முறை நாங்க 3 மாத கால செமினாரை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இன்றைக்கு தான் ஸ்டார்ட். இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ற இந்த கிளாஸ் பிள்ளைகள் இது பிரைவேட் கிளாஸ் இருந்தாலும் முதலாவது கிளாஸை நாங்க ஒரு ஜென்ரலாக எல்லா பிள்ளைகளும் வார மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். சரியா பிள்ளை? ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். எல்லாரும் வார மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் போட்டு. சரியா பிள்ளை? நான் ஏன் போட்டேன்டா பிள்ளைகள், நாங்க பிள்ளைகள் கிட்டத்தட்ட எங்களோட டியூட்ல நாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் டியூட்டை அனுப்பிட்டோம். 2 குரூப்ல எங்களோட பிள்ளைகள் இருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 இருக்காங்க. எல்லா பிள்ளைகளையும் நாங்க எங்களோட சல்லி கட்டி எல்லாரையும் நாங்க 3 மாத கால செமினாருக்கு மொத்தமாக பிள்ளைகள் 2500 ரூபாய் எடுக்கிறது. இன்றைக்கு 7ஆம் மாசம் 31ஆம் தேதி எங்களோட செமினாரை ஸ்டார்ட் பண்றோம். 3 மாத கால செமினார். இந்த 3 மாத கால செமினாருக்கு நாங்க டோட்டலாக பிள்ளைகள் மொத்தமாக 3 மாசத்துக்கு மொத்தமாக நாங்க 2500 ரூபாய் எடுக்கிறது பிள்ளைகள். எனவே குரூப் 1 குரூப் 2 நாங்க எல்லா பிள்ளைகளையும் எங்களோட செமினார் பிரைவேட் செமினார் குரூப்ல எட் பண்ணிட்டோம். எட் பண்ணி பிள்ளை இன்றைக்கு தான் எங்களோட செமினார் ஸ்டார்ட். அப்ப இன்றைய கிளாஸ் நான் பிள்ளைகள் ஒரு ஃப்ரீ கிளாஸாக எல்லாரும் வந்து படிக்கட்டும் என்று ஃப்ரீ கிளாஸா போட்டது. அதுல பிள்ளைகள் நான் முக்கியமான தகவல் சொல்ல என்னன்னா, எப்படி நீங்க இஸ்லாமிய நாகரிகத்தை படிக்கணும், பாஸ் பேப்பர்ல எப்படி கேள்வி வருது, நீங்க எப்படி படிக்கணும். ஏன்டா இஸ்லாமிய நாகரிகத்துல பிள்ளை மிச்ச லேசான பாடம், ஆனா கேள்வி மயக்கம் இருக்குது. கேள்வி மயக்கம் இருக்கு. அந்த மயக்கத்தை கிளியர் பண்ணணும். அதை எப்படி கிளியர் பண்ற விஷயத்தை சில கேள்வியின் ஊடாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியா பிள்ளைகள்? சில மயக்கமான கேள்வி நல்லா விளைக்கணும் பிள்ளைகள். நாங்க எங்களோட செமினார் டியூட்ல 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியையும் போட்டிருக்கிறோம். ஏன் போட்டிருக்கிறோம்டா, அந்த ஸ்டைல்ல தான் நாங்க படிச்சுட்டு போகணும். நான் உதாரணமாக பிள்ளை சில கேள்விகளை நான் சொல்லுவேன் பாருங்க. எம்சிக்யூ கேள்வியும் சொல்லுவேன், இப்ப எஸ்ஏ கேள்வியும் சொல்லுவேன். இப்ப எங்களோட செமினார்ல பிள்ளைகள் நாங்க ஃபெஸ்டுக்கு இப்ப நாங்க எஸ்ஏ செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முடிய ஒவ்வொரு யூனிட்டாக எம்சிக்யூ கேள்வி செய்வோம். எனவே நாங்க எப்படி எம்சிக்யூ செய்வோம், எப்படி எஸ்ஏ செய்வோம் என்ற ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நாங்க இன்றைய கிளாஸ்ல சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த கேள்வி மயக்கங்கள், இஸ்லாமிய நாகரிகத்துல கேள்வி மயக்கம் வந்தா எவ்வாறு நீங்க அந்த மயக்கத்தை கிளியர் பண்ணணும் என்ற விடயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய கிளாஸ்ல பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லித்தார. சரியா பிள்ளை?
ரைட். நான் பேசுறது விளங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைல. கொஞ்சம் திரும்ப ஒரு தரமா ஒரு தரம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைல. நான் பேசுறது கிளியரா சொல்லுங்கம்மா. ரைட். ஓகே பிள்ளைல. மைக் ஆஃப் ஆக்குறேனா. ரைட். இப்ப பிள்ளைகள் முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும், இஸ்லாமிய நாகரிகத்தை நீங்க எப்படி படிக்கணும்டா பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். எப்படி படிக்கணும்டா பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் உதாரணமாக எம்சிக்யூ கேள்விக்கு எப்படி கேள்வி வரும். இப்ப வார கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையான புது ஸ்டைல்ல வர கேள்விகள். நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தா விளங்கும். 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்தா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு விளங்கு எப்படி கேள்வி கேட்காங்க. இப்ப முதலாவது கேள்வி பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னா எம்சிக்யூ கேள்விக்குரிய ஒரு வழிகாட்டலை சொல்றேன். உதாரணமாக பிள்ளை முதலாவது பாருங்க, மன்னனே சட்டமியற்றுபவனாகவும் நீதிபதியாகவும் இருந்த நாகரிகம் எது? மன்னனே சட்டமியற்றுவான், அவனே நீதிபதியாக இருப்பான். எந்த நாகரிகம் என்று கேட்டா எம்சிக்யூ கேள்விக்குள்ள எம்சிக்யூ கேள்விக்கு முதலாவது யூனிட்ல 5 நாகரிகங்கள் இருக்குது. மெசொப்பொத்தேமியா நாகரிகம், எகிப்திய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், உரோமத்தில கிழக்கு ரோமம், மேற்கு ரோமம், அதுல பைசாந்தியர் இருக்குது. ஏன்னா இவ்வாறு பிள்ளைகள் முக்கியமாக 5 நாகரிகம் இருக்குது. இந்த 5 நாகரிகம் சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நேரடியாக கேட்டில்ல. நேரடியாக அப்படியே கிரேக்க நாகரிகத்தை பற்றி அப்படி கேட்டில்ல. ஆனா அப்படி கேட்கிறண்டா எப்படி கேட்பாங்க, அதான் ஸ்பெஷல். இப்ப நாங்க படிச்சிருக்கிற முதலாவது யூனிட்ல இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்னு படிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். ரப்பானியா, ஷுமூலியா, வாக்கியா, வசத்தியா, அஸ்தபாத் வல் முருனா, ஷுஹூலியா, புது, மசாதிரு ஷரியா. மசாதிரு ஷரியா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை கொண்டது, அதுவும் ஒரு சிறப்பம்சம். ஷுஹூலியா இலகுவான மார்க்கம், அது ஒரு சிறப்பம்சம். புது தெளிவான மார்க்கம், புது தெளிவான மார்க்கம், அது ஒரு சிறப்பம்சம். இப்படி பிள்ளைகள் மேலதிகமான சில சிறப்பம்சங்கள் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனண்டா ஸ்கீம்ல பிள்ளைகள் விளைய கொள்ளணும். ஸ்கீம்ல சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தகவலையும் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். சரியா பிள்ளைகள்? அந்த தகவலை நாங்க பிள்ளைகள் இப்ப பேப்பர் மார்க்கிங் போறது. அப்ப அதனால பிள்ளைகள் சில முக்கியமான நுணுக்கங்களை சொல்லி தருவோம். அந்த நுணுக்கங்களை சொல்றத நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். நாங்க சொல்ற மாதிரி எழுதுங்கோ. எதுக்கு அறிமுகம் எழுதணும், எதுக்கு அறிமுகம் எழுத தேவையில்லை. இஸ்லாமிய நாகரிகத்துல உள்ள சில இடங்கள்ல 4 பாயிண்ட்ஸ் எழுதணும், சில இடங்கள்ல 5 பாயிண்ட்ஸ் எழுதணும், சில இடங்கள்ல 6 பாயிண்ட்ஸ் எழுதணும், சில இடங்கள்ல 8 பாயிண்ட்ஸ் எழுதணும், சில இடங்கள்ல 10 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டும். இதெல்லாம் அழகா ஒவ்வொரு யூனிட்டாக போகின்ற போதும் எதுக்கு நீங்க 8 பாயிண்ட்ஸ் எழுதணும், எதுக்கு நீங்க 10 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஏன்னா தஃப்சீர் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருக்கிறது, அதுக்கு 10 பாயிண்ட்ஸ் எழுதும். தஃப்சீருடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி விவரிக்குக. சரியா பிள்ளை? தஃப்சீருடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி விவரிக்குக இந்த கேள்வி வந்தா 5 காலத்தையும் எழுதணும். ஒவ்வொரு காலத்திலையும் 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். அந்த 2 பாயிண்ட்ஸ் எதை எழுதணும், எதை முக்கியத்துவப்படுத்தணும் அப்படியும் இருக்குது. இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு யூனிட்டாக நாங்க அதை கிளியர் பண்ணி தருவோம். நல்லா விளைய கொள்ளணும் பிள்ளைல. சொல்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக விளைய கொள்ளுங்க. சரியா பிள்ளை? ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்ததாக என்னென்ன நல்லா விளைய கொள்ளணும். இப்படியான எம்சிக்யூ கேள்விகள் வருகின்ற போது புதிய புதிய ஸ்டைல்ல விளங்கப்படுத்துவோம் பிள்ளைல. ஏண்டா புதுசாக நாங்க படிக்கிறோம், எங்கட சிலபஸ் தான் கேள்வியை மட்டும் உருவாக்குற, அவ்வளவுதான். எங்கட சிலபஸ் தான், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கேள்வியை மட்டும் உருவாக்குறது. இப்ப எம்சிக்யூ கேள்வியை பாருங்க பிள்ளைகள். மன்னனே சட்டம் இயற்றுபவனாகவும் நீதிபதியாகவும் இருந்த நாகரிகம். சும்மா சொல்லுங்க, என்ன நாகரிகம் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி. வெரி குட் பிள்ளைகளா. எகிப்திய நாகரிகம். வெரி குட் பிள்ளைகளா. இதெல்லாம் பிள்ளைங்க நாங்க இப்படி படிக்கணும். ஏன் படிக்கணும்டா பிள்ளைகள்? படிக்காம என்ன நடக்கும்டா, இப்படியான கேள்வி வந்தா பிள்ளைகள் தடமாறுறது. வெரி குட் பிள்ளைகளா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மைக் ஆஃப் ஆகும் பிள்ளைகளா, இல்லாட்டி டிஸ்டர்ப் ஆகிக்குமா. ரைட். எங்கட பிரைவேட் கிளாஸ்ல நாங்க மைக் ஆன் பண்ணி தான் வைக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. இது பிள்ளைகள் என்னண்டாமா பப்ளிக் தானே பிள்ளை, அதனால நாங்க மைக் ஆன் பண்ணல. அதே மாதிரி பிள்ளை நைல் நதி என்று அழைக்கக்கூடிய நாகரிகம் எதுன்னு கேட்டாலும் அதே நாகரிகம் தான்.
அதே எகிப்திய நாகரிகம் தான். இப்படி பிள்ளைகள் நாங்க எம்சிக்யூ கேள்வி என்ன செய்வோம்னா, சில வகையான முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு விளங்கப்படுத்து. நல்லா விளங்கணும். சில முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு நாங்க பிள்ளைகள் விளங்கப்படுத்துவோம். நல்லா விளங்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இறை சட்டத்தின் சிறப்பியல்புகள், இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்று கேட்கலாம், இஸ்லாத்துடைய சிறப்பியல்புகள் என்று கேட்கலாம், இஸ்லாத்துடைய தனித்துவமான பண்புகள் என்று கேட்கலாம், இறை சட்டத்தின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு கேட்கலாம். இறை சட்டத்தின் சிறப்பம்சம் என்று கேட்டாலோ இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் தான். இப்ப உள்ள சில டைம்ல கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சங்களை குறிப்பிடுக என்று கேட்டா, அல்லது சுருக்கமாக விளக்குக என்று 4 மார்க்ஸுக்கு கேட்டா எப்படி எழுதுற? அப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன? இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரப்பானியா, ஷுமூலியா, ஷுஹூலியா, இலகுவான மார்க்கம் ஷுஹூலியா. கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைலாம். ஏண்டாம தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைலாம். விளக்கம் தேவையில்ல. ஆனா எம்சிக்கு கேள்விக்கு வந்தா எழுதணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சுஹூலியா, ஷுமூலியாண்டா பரிபூரணம், சம்பூரணம். ஷுஹூலியாண்டா இலகுவான மார்க்கம், பின்பற்றுவதற்கு லேசி. இஸ்லாம் தொலை சொல்லும், பிரயாணம் போகின்ற போது சேர்த்து சுருக்கி தொழுங்கோ. இஸ்லாம் நோன்பு பிடிக்க சொல்லும், நோயாளியாக இருந்தா கஷ்டமாக இருந்தா நோன்பு பிடிக்க வேண்டாம். அப்ப இஸ்லாம் மார்க்கம் லேசா இல்லையா? பின்பற்றுவதற்கு லேசான மார்க்கம் சுஹூலியா. இன்னொன்று இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல புலு, தெளிவான மார்க்கம். புலுகுண்டா பிள்ளைகள் தெளிவான மார்க்கம், தெளிவான மார்க்கம், தெளிவான ஒரு விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லும். தொழுகையை பற்றியா, நோம்ப பற்றியா, ஜகாத்தை பற்றியா, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லும். அதே மாதிரி ஒரு புதிய பிரச்சனை வந்தாலும் அந்த புதிய பிரச்சனைக்குரிய தீர்ப்பையும் தெளிவாக சொல்லும். இதனால இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல உண்டு பிள்ளைகள் வுது. இன்னொன்று இது அஹ்லாக்கியா. நல்லா விளையாடணும் பிள்ளைகளா. இதெல்லாம் நாங்க அழகா ஸ்கீம்ல இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு மேலதிகமாக தருவோம். ஸ்கீம்ல சொல்லப்படுற விஷயங்களை மேலதிகமாக உங்களுக்கு தருவோம். அதை கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளணும், தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் பிள்ளைகளா, தெரிஞ்சிருக்கணும். எம்சிக்யூ கேள்விக்கு வந்தா பிள்ளைங்க நாங்க ஆன்சர் பண்ணணும். ஏண்டா ஒரு எம்சிக்யூ கேள்வியை நாங்க மிஸ் பண்ணேலாம். நாங்க பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம். 50க்கு 50 எம்சிக்யூ கேள்வி செய்வாங்க. ஏண்டா பிள்ளைகள் 1 மார்க்ஸ் எங்கட பல்கலைக்கழகத்தை இல்லாம செஞ்சிரு. 1 மார்க்ஸ் அதான் Z ஸ்கோர் சொல்றது. மிச்சம் கவனமா இருக்கும். இன்னொன்று இருக்குது அஹ்லாக்கியா. அஹ்லாக்கியா, அஹ்லாக்கியாண்டா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அஹ்லாக் பண்பாடு. இஸ்லாம் மார்க்கம் பண்பாட்டை கொண்டது. ரசூலா சொன்னாங்க, இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்ட நோக்கம் என்னத்துக்கு? நான் சமூகத்துல ஜாஹிலியா கால சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டார். என்னத்துக்கு அனுப்பப்பட்டார்? அந்த சமூகத்திட்ட ஒழுக்கத்தை கொண்டு வரணும். அப்ப ஜாகிலியா காலம்டா என்ன? நாங்க சொல்ற என்ன? அறியாமை காலம். அப்படி அல்ல. அவங்க நல்லா படிச்ச மனுஷர்கள், சரிதாமுல்லே? அவங்க நல்லா படிச்சாக்கள் தான். கவிதையில நல்ல பாண்டித்தியம், கவிதையில நல்ல பாண்டித்தியம். அவன் ஏன் ஜாகிலியான்னு சொல்றேன்டா? பண்பாட்டில வீழ்ச்சி, ஒழுக்கத்தில வீழ்ச்சி. இந்த ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார். அப்ப இஸ்லாத்துடைய நோக்கம் என்னண்டா, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தராசில ஒரு இடக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னா, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தராசில நல்ல பாரம், நல்ல இடக்கூடிய அமல் என்று சொன்னா அஹ்லாக். அப்ப இஸ்லாத்துல எது முக்கியம்? பண்பாடு. தொழுதால் பண்பாடு வரணும், நோம்பு பிடிச்சா பண்பாடு வரணும், ஹஜ்ஜிக்கு போனா பண்பாடு வரணும். அப்ப இஸ்லாத்துடைய நோக்கம் என்னண்டா, இஸ்லாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சட்டங்கள்லையும் நல்ல பண்பாட்டை கொண்டு வரணும். அப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் அஹ்லாக்கியா, அஹ்லாக்கியா, அஹ்லாக்கியா. இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குமா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிரைவேட் கிளாஸ் செமினார்ல சொல்லி தருவோம் பிள்ளைல. நான் முக்கியமாக பிள்ளை இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன் பிள்ளை எப்படி படிக்கணும்டா. ஏன்னா புதிய பிள்ளைகளும் வந்திருப்பீங்க, உங்களுக்கும் தெரியணும் இஸ்லாமிய நாகரிகத்தை எப்படி நீங்க படிக்கணும், அதை விளங்கணும் எங்களோட பிள்ளை. இன்னொரு கேள்விக்கு நான் சொல்றேன் பிள்ளைல, கேள்வி மயக்கத்தை எப்படி கிளியர் பண்ற அழகா சொல்லித்தரேன் பாருங்க.
இன்னொரு கேள்வி வந்து பாஸ் பேப்பர்ல இப்ப அடிக்கடி பிள்ளைல 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்து பாருங்க, ஹிலாஃபத்துக்கு முல்கியத்துக்கு இடையிலான வேறுபாடு. 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்து பாருங்க, ஃபிக்ஹ் ஷரியா என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு. 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பாருங்க, நாகரிகம் பண்பாட்டுக்கு இடையிலான வேறுபாடு. இப்ப அண்மை காலமாக இந்த வேறுபாடு என்ற கேள்வி வருதா இல்லையா? வரும். அப்ப எப்படி நான் படிக்கணும்? தஃப்சீர் தஅவீல் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்ன? ஃபிக்ஹ் ஷரியா என்பவற்றுக்கு இடையிலான தீன் ஃபிக்ஹ் ஷரியா அதுக்குரிய வேறுபாடு என்ன? ஹதீஸ் சுன்னா ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? என்ன நுபுவத் ரிசாலத் இதுக்கு இடையிலான வேறுபாடு என்ன? இப்படி பிள்ளைகள் எங்களுடைய இஸ்லாமிய நாகரிகத்துல 10 அளவிலேயே அந்த வேறுபாடு நாங்க தனியே ஸ்பெஷலா படிக்கணும். ஏன்டா அண்மை காலமாக பாஸ் பேப்பர்ல இந்த வேறுபாடு வருதா இல்லையா? வந்தா அப்ப திரும்ப கேட்பாங்க. இதையும் பாஸ் பேப்பர்ல இருக்கிற விஷயத்தையும் பார்க்கிறதோட மேலதிகமாக எங்கட 10 அளவிலையும் எங்கெங்க வேறுபாடு வருதோ அப்படி படிச்சு கொள்ளணும். இன்னொரு கேள்வியை பிள்ளை நான் நோமலா சொல்றேன் பாருங்க எப்படி படிக்கணும் என்று. இப்ப பிள்ளை 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நினைக்கிறேன். ஒரு கேள்வி, ரசூலுல்லாவுக்கு ஹிரா குகையில என்ன முதலாவது வஹி இக்ரா வந்துச்சு. வந்தோட ரசூல்லா பயந்தாரா இல்லையா? என்ன ரசூல்லாக்கு காய்ச்சல் மாய்க்கு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஏண்டா புதுசா வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பா பாராரு 40 வயசுல. அப்ப யாருன்னு தெரியா? பயம் வருமா இல்லையா பிள்ளைகள்? பயம் வரும். பயந்தார். தண்ட மனைவிட்டு போனார். ஆனா தண்ட மனைவி ரசூலுல்லாவுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. அந்த ஆறுதல் வார்த்தை என்ன? கேள்விக்கு வந்திருக்கா இல்லையா? பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இப்ப எப்படி படிக்கணும்டா? இதை மட்டும் படிக்க கூடாது. ஆறுதல் வார்த்தை என்னன்னு அதை மட்டும் படிக்கிறியா? இல்ல. இப்ப 10 அளவிலையும் இஸ்லாமிய நாகரிகத்துல 10 அளவிலையும் எங்கெங்க இப்படியான கேள்வி வருது? இப்ப உதாரணமா நான் சொல்றேன் பிள்ளைகளா, அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரை என்ன கேட்கலாமா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் அனுப்பினாரா இல்லையா? முதலாவது ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹபசா என்ன ஹபசா அபிசீனியா எத்தியோப்பியான்னு சொல்றது அனுப்புகின்ற போது நஜ்ஜாசி மன்னன் அபு ஜாஃபர் அத்தாலி ஒரு உரையுண்டு ஆற்றியதா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பிள்ளைகள் நஜ்ஜாசி மன்னன் உரையாற்றினியா இல்லையா? இப்ப பாருங்க பிள்ளை, இதே ஸ்டைலுக்கு இதே கேள்வி இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட மனைவி சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன? நஜ்ஜாசி மன்னன்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஆற்றிய உரை என்ன? செட் ஆகுதா இல்லையா? சொல்லுங்க, செட் ஆகுதா இல்லையா? இப்படிதான் படிக்கணும் பிள்ளைகளா. இதை நாம பார்க்க மாட்டோம் பெருசா. அவர் என்ன சும்மா நோமலா பார்த்து கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏனென்று கேட்டா பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் இப்ப பாஸ் பேப்பர்ல அப்படிதான் படிக்கணும். இதான் நாங்க பேப்பர் கிளாஸ் செய்யறது. இப்படி வழிகாட்டுவோம் பிள்ளைகள், இப்படி படிச்சு கொள்ளுங்க, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து கொள்ளுங்க அப்படி சொல்லுவோம் பிள்ளைகளா. அதை கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பிள்ளைகள். படிப்பு வேற ஒன்றுமே இல்லை பிள்ளைகளா. ரைட், நான் சும்மா எப்படி படிக்கணும்னு காட்டுறேன் பிள்ளைகளா, வழிகாட்டல. எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் எல்லாம் சிஸ்டம் இருக்கு பிள்ளைகளா. சும்மா அழகா சொல்லி தருவேன். சொல்ற மார்க் எழுதுங்க. 99 மார்க்ஸ் வரும். 99 மார்க்ஸ். நீங்க சேர கேளுங்க, ஈசா சேர பத்தி சும்மா பிள்ளைகள் தானே, ஒவ்வொரு வருடமும் எக்ஸாம் எழுதி நான் பிள்ளைகிட்ட கேளுங்க. நான் சொல்ல தேவையில்ல, மற்ற பிள்ளைகள் சொல்லுவாங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நல்லா விளைவிக்கணும். ஒரு பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்தா அதே ஸ்டைல்ல எங்கெங்க கேள்வி இருக்குன்னு நாங்க தொடர்புபடுத்தோம். அப்ப லேசா இல்லையா எங்களுக்கு? அபூபக்கர் ஆற்றிய உரை கேட்கலாம், 4 மார்க்ஸ் கேட்கலாம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் அனுப்பினாங்க அபிசீனியா நஜ்ஜாசி மன்னன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஆற்றிய உரை கேட்கலாம். ஏன்டா அதே ஸ்டைல் கேள்வி. அப்ப இதே மாதிரி கேள்வி எங்க இருக்குது? அப்படிதான் படிக்கிறது. அதான் பாஸ் பேப்பர். இருக்கிறத பாடமாக்குறல்ல, இருக்கிறத படிக்கிற ஒரு விஷயம். அந்த சிஸ்டத்தை படிக்கணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் உண்டு, நல்லா விளைய கொள்ளணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேள்வி மயக்கம். எங்கட பிள்ளைகளுக்கு அதான் பெரிய பிரச்சனை. எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னா பிள்ளைகளுக்கு பயம்பாரு. என்ன பயம்டா? கேள்வியை கண்டா பயம்பார. ஒரு கேள்வியை சொல்றேன் பிள்ளைல, பயம்பார கேள்வி ஒண்ணு சொல்றேன்னா பாருங்க. பாஸ் பேப்பர்ல 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது, இஸ்லாமிய நாகரிகம் தோன்றி வளர்வதற்கு ஏதுவாய் அமைந்த பின்னணி காரணி. பின்னணி காரணி பிள்ளைல, பின்னணி காரணி இப்படிதான் பாஸ் பேப்பர்ல வந்திருக்குதா? நல்லா விளையாடும். 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, பெஸ்ட் கேள்வியாதான் முதலாவதுல இருக்குது.
நல்லா விளையாடணும். கேள்வி என்ன பிள்ளைகள்? இதை மிச்சம் பிள்ளைகள் எழுதல்ல. சில பிள்ளைகள் உண்மையாகவே எழுதல்ல. சரியான கவலை. இது எத்தனாவது யூனிட்ல வருதுண்டா? முதலாவது யூனிட்ல வர கேள்வி. ஆனா மிச்சம் புள்ளை எழுதல்ல. ஏன் எழுதலன்னு கேட்டா பிள்ளைக்கு கேள்வி விளங்கல்ல. இது படிச்சியா? நாம படிக்கலையே. உங்களோட நோட்ஸ்ல பிள்ளை முதலாவது யூனிட்ல போடுறியா? நீங்க சொல்லுங்க. இப்படி போட்டு எழுதுறீங்களா? சொல்லுங்க. எழுதுறீங்களா? இல்ல சார். இப்ப பிள்ளைகள் இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இப்ப அடுத்த கேள்வி வரை சேர் இது எப்படி சேர் விலங்கு எடுக்கிற, இது முதலாவது யூனிட்ல எப்படி சேர் நாம கண்டுபிடிக்கிற, அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றிருக்கா இல்லையா? கண்டுபிடிச்சு காட்டுற பிள்ளைல. இப்ப நான் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க, சேர் மாஷா அல்லாஹ், இப்பதான் கேள்வி விளங்கி இருக்குது. ஏன் இப்படி விளங்கப்படுத்துறா பிள்ளைகள்? இப்படி விளங்கப்படுத்தினாதான் நீங்க எக்ஸாமுக்கு போனா யோசிப்பீங்க. சேர் இப்படி யோசிக்க சொன்னாரு, வேற கேள்வி வந்தா யோசிப்பீங்க. ஆன்சர் கட்டாயம் வரும் பிள்ளைல, கட்டாயம் வரும். இப்ப பாருங்க, அந்த கேள்வி விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இதான் கேள்வி மயக்கம். இது இஸ்லாமிய நாகரிகத்துல மிச்ச லேசான பாடம். நம்மட சிலபஸுக்குள்ளதான் கேள்வியை கேட்கிறோம். ஆனா கேள்வி மயக்கம் ஒன்றிக்கு. இந்த மயக்கத்தை மட்டும்தான் நாங்க படிக்கணும். ஏன்னா இந்த மயக்கத்தை மட்டும் படிச்சுட்டோம்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த கேள்வி மயக்கங்கள் தான் எங்கட பிள்ளைகளுக்கு தடமாறுற எக்ஸாம்ல. அதுவும் முக்கியமாக இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் 7வது அளவு, அது கேள்வி மயக்கமே. ஆனா ஆன்சர் அதுக்குள்ளாரி. கலைகள் அப்படி, தப்சீர் பாடம் அப்படி, ஆனா கேள்வி ஆன்சர் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். ஆனா உதாரணமா தப்சீர் பாடத்துல கேள்வி ஒன்று கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தப்சீர் தோற்றம் பெற்றது ஆராய்க. அழகான கேள்வி அல்ல பிள்ளை? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தலைப்பு என்ன போடுவீங்க? தப்சீருடைய தோற்றம் வளர்ச்சி, அப்படித்தான் போடுற. ஆனா தப்சீருடைய தோற்றம் வளர்ச்சி என்ற கேள்வி பாஸ் பேப்பர்ல 2015 வந்திருக்குது, 2023 வந்திருக்குது. ஆனா சில டைம்ல கேட்கலாம். இப்ப தோற்றத்தை மட்டும் வச்சு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தான் தப்சீர் தோற்றம் பெற்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தப்சீர் தோற்றம் பெற்றது ஆராய்க. 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. மேடம்லே நான் விளங்கப்படுத்துவேனா? செமினார்ல விளங்கப்படுத்துவேன். 6 பாயிண்ட்ஸ் இருக்கு பிள்ளைல. அழகா எழுதலாம். எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோசிப்பீங்க என்னத்த எழுதுற. ஆனா நம்முடைய கேள்விக்குரிய ஆன்சர் எங்க இருக்கின்றா? நம்மட நோட்ஸ்ல இருக்கு. கண்டுபிடிக்கணும். சரியா பிள்ளைகள்? அதனுடைய ஆன்சர் நான் சும்மா நார்மலா சொல்றேன். கைரில் மக்லூபி அலைஹிம், அது ஒரு பாயிண்ட்ஸ். அதீபுனு ஹாத்திம், அது ஒரு பாயிண்ட்ஸ். நல்லா விளங்கிக்கொள்ளணுமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் தப்சீர் தோற்றம் பெற்றது என்பதற்குரிய பாயிண்ட்ஸ். ஒரு சொல்லுலாம் விளங்கப்படுத்துவேன். அந்த சொல் பெரியதொரு வசனமே தரும். அப்படித்தான் விளங்கப்படுத்துவோம். கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்துறல்ல. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தப்சீர் தோற்றம் பெற்றது ஆராய்க என்று கேட்டா, முதலாவது பாயிண்ட்ஸ் கைரில் மக்லூபி அலைஹிம். இரண்டாவது பாயிண்ட்ஸ் அதி இப்னு ஹாத்திமுடைய சம்பவம். அதை வச்சுதான் கதை எழுதணும். இது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா எப்படி எழுதணும் என்று தெரியா. இதை வழிப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் A+ ஒன்று பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிகத்துல நாங்க எடுக்கலாம். நல்லா விளையாடணும் பிள்ளைகளா. இன்றைய கிளாஸே நான் இதுக்கு தான் அடுத்து. ஏடா எங்கட பிள்ளைகள் எதிர்கொள்ற பிரச்சனை கேள்வி மயக்கம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப வாங்க முதலாவது வீட்டுக்கு போ. நம்ம அதுக்குள்ள நிக்கணும் பிள்ளை. டைம் எத்தனைமா? 8:40. 9 மணி கிளாஸ் இருக்கிறோம். இஸ்லாம் பிள்ளைகளுக்கும் போட்டு. ரைட். இஸ்லாமிய நாகரிகம் தோன்றி வளர்வதற்கு ஏதுவாய் அமைந்த பின்னணி காரணி என்ன? இது எப்படி விளங்குறண்டா? இஸ்லாமிய நாகரிகம் தோன்றியது. அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க பிள்ளைகள், உலகத்துல இஸ்லாமிய நாகரிகம் மட்டுமா தோன்றியது சொல்லுங்க. இப்ப ஆன்சர் பண்ணுவீங்க பாருங்க அழகா. இஸ்லாமிய நாகரிகம் மட்டுமா தோன்றியது? வெரி குட். இப்ப ஆன்சர் வரப்போது பாருங்க. இப்ப பாருங்க, இது பாஸ் பேப்பர் கேள்வி பிள்ளைல. நான் சும்மா விளங்கப்படுத்தல, நான் அழகா டியூட்ல போட்டிருக்கிறேன். என்ன ஒரு டியூட் ஒன்று உங்களுக்கு அனுப்பினேன் நான், குரூப்ல இருக்குது பாருங்க. அப்படி டியூட் கிடைக்காதாக்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. டியூட்ல தரேன் பிள்ளைல. ரைட். இஸ்லாமிய நாகரிகம் தோன்றியது. இஸ்லாமிய நாகரிகம் மட்டும் தோன்றல, ஏனைய நாகரிகம், முசபத்தேமிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், உரோம நாகரிகம் தோன்றியது. ஆனா இஸ்லாமிய நாகரிகம் தோன்றி வளர்ந்தது. அப்ப ஏனைய நாகரிகங்கள் தோன்றியது வளர்ந்ததா? இல்ல. கிரேக்க நாகரிகம் வீழ்ச்சியடைய உரோம நாகரிகம், என்ன மேற்குரோமம் வீழ்ச்சியடைய கிழக்கு ரோமம். அப்ப ஒவ்வொரு நாகரிகங்கள் அந்த பேரை அப்படி இல்லாம போகுது. ஆனா
இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாம் என்ற பெயர் இல்லாம போகாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயும் இஸ்லாம் தான், ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் இஸ்லாம் தான், இன்றைக்கும் இஸ்லாம் தான், என்றும் இஸ்லாம் தான். எனவே கேள்வி என்னண்டா, இஸ்லாமிய நாகரிகம் தோன்றி வளர்ந்தது, அதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குது? அப்ப இஸ்லாம் இன்றைக்கு தோன்றி வளர்றதுக்கு பின்னுக்கு என்ன பிள்ளைகள் இருக்கு? லேசான பாயிண்ட்ஸ் பாருங்க. பின்னுக்கு முதலாவது குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் இதான் முதலாவது பாயிண்ட்ஸ். இதை நாம பிள்ளைகள் ஒரு 2-3 வரியில ஷோர்ட்டா எழுதுற 4 மார்க்ஸிக்கா அதெல்லாம் நான் அழகா சொல்லி தருவேன். எதுக்கு அறிமுகம் எழுதணும், எதுக்கு அறிமுகம் எழுத தேவையில்ல, எத்தனை வரியில எழுதணும், எத்தனை பக்கம் எழுதணும், இதெல்லாம் அழகா சொல்லி தருவோம். பிள்ளை சொல்ற மாதிரி எழுதுங்க. பக்கம் முக்கியம் இல்ல பிள்ளைகள், இருந்தாலும் 10 மார்க்ஸிக்கு ஒரு பக்கம் எழுதுறது பொருத்தம் இல்ல. நான் விளங்கப்படுத்துவோம் பிள்ளைகள். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செமினார்ல செய்வேன். ரைட். அப்ப இஸ்லாம் இன்றைக்கு இப்படி வளருதுண்டா அதுக்கு பின்னுக்கு எது இருக்குது? குர்ஆன் இருக்கிறது. 2வது எதிரிக்கு பிள்ளைகள் நீங்க சொல்லுவீங்க பாருங்க. இப்ப கேள்வி விளங்கிட்டா இல்லையா? நீங்க கட்டாயம் சொல்லுவீங்க பாருங்க. இப்ப மைக் ஆன் பண்ணா சொல்லுவீங்க. கேள்வி விளங்கினா சொல்வீங்க. 2வது என்ன மாதிரி? ரைட். நான் பேசுற விளங்குதாமா? பேசுற விளங்குதா? இப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது என்னண்டா லேசி பிள்ளைகளா, இதுக்குள்ளே ஆன்சர் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸ். இந்த குர்ஆனையும் ஹதீஸை இயக்குற ஆட்கள் யாருண்டா? ஆட்சியாளர்கள். ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி. ரசூலுல்லாஹ் தான் குர்ஆனை ஹதீஸை இயக்கினார். யார் இயக்கின சொல்லுங்க? குர்ஆன ஹதீஸ செயற்பாடு வச்சது யாரு? செயற்படுத்த வச்சது யாரு? ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாரு. இப்ப யார் இயக்கணும்? ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குர்ஆனை இயக்கணும். ஹதீஸ இயக்குறண்டா என்ன? மக்களுக்கு போதிக்கணும், மக்களுக்கு அதன் அடிப்படையில வழிபடுத்தணும். ரசூலுல்லாஹ் வழிபடுத்தினார். வழிபடுத்தினதால இஸ்லாமிய நாகரிகம் தோன்றி வளர்ந்தது. எனவே 3வது ஆட்சியாளர்களின் பங்களிப்பு. ஆட்சியாளர்களின் பங்களிப்பு. இப்ப அடுத்த கேள்வி வரும். சார் நீங்க கேட்கலாம், சார் இப்ப ஆட்சியாளர்கள் பொடுபோக்கா இருந்தா குர்ஆன ஹதீஸ மக்களுக்கு தெளிவுபடுத்தாட்டி இப்ப அடுத்தது யாருண்டா? அந்த நாட்டுக்குள்ள சில முக்கியமான அறிஞர்கள் இருப்பாங்க. அப்ப 4வது பாயிண்ட்ஸ் யாரு? யாருடைய பங்களிப்பு அடுத்தது? அறிஞர்கள். இதுக்கு உதாரணமாக எங்கட பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஹலீஃபா மௌமூமுடைய ஆட்சி காலத்துல மௌமூம் ஜனாதிபதி, அப்பாசுடைய கால ஜனாதிபதி. மௌமூமுடைய காலத்துல முத்தசிலா கொள்கைக்கு அவர் ஆதரவு வழங்கினார். அப்ப ஹலீஃபா ஆதரவு வழங்கினா அப்ப ஹலீஃபா பொடுபோக்கா இருக்கார். இப்ப மக்கள் குர்ஆன ஹதீஸை முழுமையாக பின்பற்றுகின்ற சூழல் அங்க இருக்குதா? பிள்ளை சொல்லுங்க, இருக்குதா? இல்ல. இப்ப வாரார் ஒரு இமாம். யாரு பிள்ளை சொல்லுங்க? யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல். வெரி குட். பாத்தீங்களா பிள்ளை? கேள்வியை விளங்கின ஆன்சர் வருது. அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் முத்தசிலா கொள்கைக்கு எதிராக போராடி 110 கசையடி அடிக்கப்பட்டார். என்னத்துக்காக வேண்டி? இஸ்லாமிய நாகரிகத்தை, இஸ்லாத்தை வளர்க்கணும். எனவே இஸ்லாமிய நாகரிகம் தோன்றி வளர்வதற்கு ஏதுவாய் அமைந்த பின்னணி காரணி என்ன? அப்ப இஸ்லாமிய நாகரிகம் இன்று தோன்றி வளருதுண்டா அதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கின்றா? முதலாவது குர்ஆன் இருக்கா இல்லையா? அப்ப சொல்லுங்க, குர்ஆன் இருக்குதா இல்லையா? ஹதீஸ் இருக்குதா இல்லையா? இஸ்லாத்தை இயக்கி கொண்டிருக்குது. நம்மள பார்த்து பிள்ளை யாராவது இஸ்லாத்துக்கு வார சொல்லுங்க. நம்மள பார்த்த யாராவது இஸ்லாத்துக்கு வருவாளா? இதை பார்த்து வாரண்டா குர்ஆன ஹதீஸ படிச்சுதான் வாராங்க. ஏனண்டா இன்றைக்கு இஸ்லாத்தை இயக்கி கொண்டிருக்கிறதுண்டா குர்ஆன் ஹதீஸ். முதலாவது குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது ஆட்சியாளர்கள். 4வது அறிஞர்கள். இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. 4 மார்க்ஸுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? 4 பாயிண்ட்ஸ் எழுதி பேசுமா. நோமலாக ஒரு சொல்லுல எழுதக்கூடாது பிள்ளைல. ஒரு சொல்லுல இப்படி எழுதுறல்ல. அதெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் செமினார் சொல்லி தருவேன் பிள்ளைல. செமினார் அழகா சொல்லி தருவேன் எப்படி எழுதணும் என்று.
ரைட். அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது கேள்வியமா கொஞ்சம் 9 மணிக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போட்ட பிள்ளைகளா, இஸ்லாம் பிள்ளைகளுக்குமா ஒரு கிளாஸ் ஒன்று போட்ட பிள்ளை, இஸ்லாம் செமினார் இன்றைக்கு தான் ஸ்டார்ட். அவங்களுக்கும் பிள்ளைகள் ஒரு செமினார் ஒன்று போட்டது 9 மணிக்கு பிள்ளைகளா. இப்ப பாருங்க பிள்ளை, கிரேக்க நாகரிகத்தில சிறப்பம்சம் கேட்டா இஸ்லாத்துக்கு மட்டுமா சிறப்பம்சம் இருக்கு? இஸ்லாத்துக்குன்னு சில சிறப்பம்சம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் சிறப்பம்சம் இருக்குது. கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சம் கேட்டா எழுதுங்க பயப்படாம. அவங்களுடைய கல்வி நிலையை பத்தி எழுதுங்கோ, அறிவியல்ல முன்னேற்றம் அடைந்த நாகரிகம், அவங்களுடைய சமூகத்தை பத்தி எழுதுங்கோ, அவங்களோட தொழிலை பத்தி எழுதுங்கோ, அவங்களோட சமயத்தை பத்தி எழுதுங்கோ. சமயம் GS. அப்ப அவங்களோட தொழில், அவங்களோட சமயம், அவங்களோட கல்வி அவங்களுக்கு சிறப்பம்சமா இல்லையா பிள்ளை? GS என்ற அவங்களோட சமயம் அவங்களுக்கு சிறப்பம்சமா இல்லையா? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஓ சார். அவங்களோட சமயம் அவங்களுக்கு சிறப்பம்சம், எங்கட சமயம் எங்களுக்கு சிறப்பம்சம். அப்ப எங்களுக்குண்டு சில சிறப்பம்சம் இருக்குது, அவங்களுக்குண்டு சில சிறப்பம்சம் இருக்குது. அப்படி வந்தா பிள்ளைகள் இந்த 4 விஷயத்தை வச்சு சும்மா நோமலாக விளக்குங்க. இதெல்லாம் பயப்பட தேவையில்லை, இதெல்லாம் வரல இன்னும். ஆனா வந்தா எப்படி எழுதணும் அதான் நாங்க படிக்கிறது. இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சம் கேட்டா யோசிக்கிறல்ல, இஸ்லாத்துக்கு சிறப்பம்சம் இருக்குது, ரப்பானியா ஷுமூலியா, கிரேக்கத்துக்கு அப்படி இல்லையே. அப்ப என்னவாப்பா கேள்வி? பயப்பட வேண்டாம், இருக்கிற தகவல் எழுதுங்கோ. அவங்கள தகவலை நீங்க எழுதுறீங்களா, அதுதான் சிறப்பம்சம், அதுதான் சிறப்பம்சம். பிள்ளைங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கோ. இப்ப கிளியரா பிள்ளைகள்? விளங்கிட்டாங்களோ? ஓ சார். ஓம் சார். ரைட். இப்ப பிள்ளைகள் இன்னொரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் வந்திருக்குது. பிற நாகரிகங்களின் கலப்பால், பிற நாகரிகங்களின் கலப்பால் இஸ்லாமிய உலகு, இஸ்லாமிய உலகுன்னு போடுறது கொஞ்சம் மயக்கத்துக்கு போடுறதா? இஸ்லாமிய உலகம் அப்படிதான். அப்ப இஸ்லாம்னு வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதானா? கேள்வி மயக்கத்துக்கு தான் போடுறது. பிற நாகரிகங்களின் கலப்பால் இஸ்லாமிய உலகு அடைந்த நன்மை தீமை. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கண்டா? இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இந்த கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறேன்டா. பிற நாகரிகங்கள் இஸ்லாமிய நாகரிகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? பிற நாகரிகம் இஸ்லாமிய தாக்கம்டா. இங்க நன்மையும் எழுதணும், தீமையும் எழுதணும். தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் கேட்டா அங்க நன்மையும் தீமையும் எழுதலாமா? சொல்லுங்க, சொல்லுங்க பிள்ளை, எழுதலாமா? இல்ல, நன்மை மட்டும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை ஆன்சர் பண்ணணுமா? நாங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ண போலவும். அப்ப பிற நாகரிகங்கள் இஸ்லாமிய நாகரிகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இந்த கேள்வி என்னடா பிள்ளை நான் அடிக்கடி பிள்ளைகிட்ட சொல்றது. நீங்க பல்கலைக்கழகம் போனா அடைஞ்ச நன்மை என்ன, தீமை என்ன? இப்ப நீங்க உங்களோட ஏரியா சூழல்ல வாழ்றீங்க. இப்ப பல்கலைக்கழகம் போனா பிள்ளைகள் அங்க யார் வருவாங்க? முஸ்லிம்கள் இருப்பாங்க, ஏனைய சமயத்தவர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க பல்கலைக்கழகத்துல ஒரு 4 வருஷம் இருந்தா அங்க இருக்கிறதால நன்மை தீமை ரெண்டும் வருமா வராதா? சொல்லுங்க. வரும் சார். இதுவும் பிள்ளைகள் பிற நாகரிகங்கள். அப்ப இவ்வளவு காலத்துல பாஸ் பேப்பர்ல கிரேக்க நாகரிகத்தை பற்றி விளக்குக, முசபத்தேமியா நாகரிகத்தை பத்தி விளக்குகிறது வரல. ஆனா எப்படி கேள்வி வந்திருக்கின்றா, ஏனைய நாகரிகங்களை ஒப்பிட்டு கேட்டிருக்குது. பிற நாகரிகங்களின் கலப்பால் இஸ்லாமிய உலகண்டா முஸ்லிம்கள் ஏனைய நாகரிகங்களோடு சேர்ந்ததால என்ன நன்மை என்ன தீமை? இப்ப ஆன்சர் பண்ற பாருங்க, மிச்ச லேசாரிக்க முடியல. எல்லா நாகரிகத்தையும் மொத்தமாக வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆனா பாஸ் பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வியும் வந்திருக்கு, குறிப்பாக ஒரு நாகரிகத்தை வச்சு வந்திருக்கு. கிரேக்க நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படி கேட்டா கிரேக்கத்தை மட்டும் வச்சுதான் எழுதும். ஆனா பிற நாகரிகம் கேட்டா எல்லா நாகரிகத்தையும் வச்சு எழுத இயலுமா இல்லையா? இப்ப நன்மைகள் கேட்டா பிள்ளை ஷோர்ட் எழுதுற முடியல, நான் விளக்கம் எழுதல, ஷோர்ட் எழுத. நன்மை கேட்டா உதாரணமாக பிள்ளைகள் அறிவியல் துறை வளர்ச்சி அடைந்தது. எதை வச்சு எழுதலாம்? இப்ப சொல்லுங்க, இந்த அறிவியல் வளர்ச்சி அடைந்ததுன்னு சொன்னா எதை வச்சு எழுதலாம்?
கிரேக்க நாகரிகத்தை இப்ப விளக்கப்படுதுங்க. கிரேக்க நாகரிகத்தை வச்சு எழுதுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ். இது முதலாவதா இப்படி கேட்டாப்புல இங்கால 4 அங்கால 4 எழுதும். 10 மார்க்ஸுக்கு இந்த கேள்வி வந்தா இங்கால நன்மை 4 தீமை 4 எழுத வேண்டும். அறிமுகத்தோட நான் சொல்லி தருவேன்னா அறிமுகத்தோட எழுதணும் இல்லையா? நல்லா விளைவிக்கலாம். ரைட். 2வது நன்மை என்னண்டா அழகியல். இதை எதை வச்சு எழுதுறது? அழகியல உரோம நாகரிகத்தை முசபத்தேமிய நாகரிகத்தை வச்சு எழுதலாம் முக்கியமா. ஏன்னா உரோம நாகரிகத்துல 7 குன்றுகளின் நகரம் அழகியல இல்லையா? அப்படி சொல்லுங்க. முசபத்தேமிய நாகரிகத்துல பாபிலோனியாவின் தொங்கு தோட்டம் அழகியலா இல்லையா? அப்ப எழுதலாமா இல்லையா? அழகிய செயற்பாடு முஸ்லிம்களிடத்துல ஊடுருவியது எழுதலாமா இல்லையா? கைத்தொழில் வளர்ச்சி. கைத்தொழில் குறிப்பாக பிள்ளைகள் பைபிள் விளங்குகிறன. 3வது கைத்தொழில். இது முக்கியமாக எல்லா இடத்துக்கும் வரும். ஸ்பெஷலாக ஒரு நாகரிகத்துக்கு வரும். சொல்லுங்க பதில். வெரி குட் எங்கட பிள்ளைகள் மாஷா அல்லாஹ். இந்தியாவுல இரும்பு வெள்ளி செம்பு அப்படியெல்லாம் படிச்சீங்கன்னா இல்ல? சொல்லுங்க. இரும்பு வெள்ளி செம்பெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இப்ப பாருங்க 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு. 4வது இராணுவம். இதை வச்சு எழுதலாம். இராணுவம் எதுக்கு வரும்? வெரி குட். இப்ப அடுத்த கேள்வி வரும். கிரேக்க நாகரிகம் அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நல்லா. உரோம நாகரிகம் இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாகரிகம் ஆன்மீகம். மாஷா அல்லாஹ். எங்கட பிரைவேட் கிளாஸ்ல வர பிள்ளைகளை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி ஆன்சர் பண்றாங்கன்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்டா நாங்க 1வது யூனிட்ல இருந்து 10 அழகையும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் நோட்ஸ் கொடுத்ததுக்கு பிறகுதான் இப்ப நாங்க செமினாரை இப்ப ஸ்டார்ட் பண்றோம். சரியா? எல்லா நோட்ஸும் கொடுப்போம். 10 அளவுக்குரிய ஃபுல் நோட்ஸ் கொடுக்குறோம். இப்ப நாங்க அப்ப எங்கட பிள்ளை சும்மா ஃபிட்டா இருப்பா. எக்ஸாம்ல சும்மா சட்டப்படி ஆன்சர். தீமை என்னன்னு கேட்டா பிள்ளைகள் தீமை எழுதலாம் பாருங்க. பரம்பரை ஆட்சி வந்தது. பரம்பரை ஆட்சி யார் உருவாக்கினார்? முஆவியாரால் ஏனைய நாகரிகங்களோடு தாக்கப்பட்டனர். அப்ப ஏனைய நாகரிகங்களை பார்த்திருப்பாரு. அவங்க முல்கியா பரம்பரை ஆட்சி. பாப்பாக்கு பிறகு மகன், மன்னனுக்கு பிறகு மகன். அப்ப நாமளும் என்ன செய்வோம்டா நம்மட மகனை வைப்போம். முஆவியா வைத்தார். தகுதி இல்லாத யசீதை வைத்தார். இஸ்லாமிய வரலாற்றுல முல்கியானுகின்ற ஹிலாபத் என்ற ஆட்சி இருந்தது. ஹிலாபத் என்பது இஸ்லாமிய ஆட்சி. அதிலிருந்து முல்கியானுகின்ற பரம்பரை ஆட்சி உருவாக்கப்பட்டது. அதுவும் முஆவியா தகுதி இல்லாத ஒரு ஆளை வைக்கலாமா பிள்ளைகள்? ஆட்சியை சொல்லுங்க. வைக்கிறார். ஆனா வைத்தார் முஆவியா. நன்மையா தீமையா? 2வது பாருங்க. அதிக செலவீனம். கூட ஆடம்பரம். இஸ்லாத்துல சொல்லப்படுது உண்ணுங்க பருவுங்க வீண் வரையும் செய்ய வேண்டாம். அப்ப ஏனைய நாகரிகம் என்ன செய்வாங்க? நிறைய பில்டிங் கட்டுவாங்க ஆடம்பரமாக. சல்லிகளை சும்மா வீணாக செலவழிப்பாங்க. இப்ப முஸ்லிம்கள் பார்ப்பாங்க அவங்க நல்லா பண்ணா சும்மா அழகா இருக்காங்க. நாம என்ன செய்வோம்? அப்படி நாம என்ன செய்வோம்? அதே மாதிரி வாழ்வோம். அதிக செலவீனம் ஆடம்பரம். நீங்க படிச்சிருப்பீங்க உமையாக்கள் அப்பாசுடைய காலத்துல. நாங்க படிப்போம். அப்ப விளங்கும் உங்களுக்கு எப்படி ஆடம்பரம் ஏன்னா இசை ஏன்னா இதெல்லாம் வரும் பிள்ளைல பின்னுக்கு. அப்ப அதிக செலவீனம் என்பது நன்மையா தீமையா? பிள்ளை நல்லா விளையாடணும். பிள்ளை இப்படித்தான் பிள்ளைகள் படிக்கிறது. அதே மாதிரி தான் மசோட்டா சொல்றேன். 9 மணி கிளாஸ் இருக்கு பிள்ளைல. நாகரிகம் பண்பாட்டுக்கு இடையிலான வேறுபாடு. இப்ப பிள்ளைகள் அண்மையில ஒரு பாஸ்தக்குள்ள கேள்வி சும்மா லேசானதுல பாருங்க. நாகரிகம் வெளித்தோற்றம். வெளியால பார்த்தா விலங்கு. நாங்க சொல்லுவோம் இந்த நாகரிகம் போகுது, இந்த ஆடையெல்லாம் சேஞ்ச் ஆகும். நாங்க பார்த்து சொல்லுவோமா இல்லையா? நாகரிகம் போகுது. அப்ப நாகரிகம் என்ன செய்யும்? வெளித்தோற்றமா அகத்தோற்றமா? பண்பாடு என்பது அகத்தோற்றம், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட. உதாரணமாக உண்மை பேசுறது. உண்மைய புள்ளைல கண்ணால காட்டலாமா? இதான் உண்மை இதான் பொய் காட்டலாமா? இல்ல.
காட்டேலாது. அப்ப அதனால பண்பாடு என்பது அகத்தோற்றம். இது மாற்றமடையும், நாகரிக மாற்றமடையும், காலத்துக்கேற்ற மாதிரி மாறும். ஆனா பண்பாடு ரசூலோட காலத்துல உண்மைண்டா உண்மைதான், இன்றைக்கு உண்மைண்டா உண்மைதான். ரசூலோட காலத்துல உண்மை இவ்வளவுக்கு இருந்தது, இப்ப இந்த மட்டுக்கு உண்மை சொல்லலாமா? அப்ப இது மாற்றமடையும், நாகரிகம் இது மாற்றமடையும். அழகானதான் 4 விஷயம் எழுதணும்ல. இது வளர்ச்சியை அளவிட முடியும், நாகரிகத்துடைய வளர்ச்சியை அளவிடலாம். நாகரிகம் இவ்வளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனா பண்பாட்டுடைய வளர்ச்சியை அளவிட முடியுமா? இவ்வளவுதான் பண்பாடு ஏழுமா? நாகரிகம் என்பது நாகரிகம் என்பது அழியும். பாருங்க, ஒவ்வொரு நாகரிக கிரேக்க நாகரிகம் அழியும். ஆனா பண்பாடு அழியுமா பிள்ளைகள்? உண்மைண்டா உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலே உண்மைதான், ரசூலோட காலத்திலே உண்மைதான், இன்றைக்கு உண்மைதான். உண்மை அழியுமா? உண்மை உண்மை, பொய் பொய், அதுதான் அழியாது. ஆனா நாகரிகம் காலத்தால் என்ன செய்யும்? அழியும். இப்ப பிள்ளைய சொல்லுங்க, பாடம் எப்படி பிள்ளைகள்? இப்படி படிச்சா லேசா இல்லையா? ஒரு சொல்லுள்ள படிக்கிறோம், ஆனா விளக்கம் கூட ஏழுமா இல்லையா? நல்லா படிங்க பிள்ளைகளா, இன்ஷா அல்லாமா. இனி பிள்ளைகள் இன்னைக்குமா டைம் இல்ல பிள்ளைகளா, இந்த ஃப்ரீ கிளாஸ் இல்லாம பெருசா போடுறதா பிள்ளைகளா, போடாம இல்ல, நான் ஏற்கனவே செஞ்சேதான். ஆனா இனிமா கடும் பிஸி ஆயிரும். வேண்டாம் பிள்ளைங்க, செமினார், பிரைவேட் கிளாஸ், அதே மாதிரி பிள்ளைகள் வெளி இடங்களுக்கு சனி ஞாயிறுல பிள்ளைங்க நான் ஊர்ல இருக்கிறது, அது முக்கியமாக. இப்ப வாரக்கிழமை அனுராதபுரம், அதே மாதிரி புலனர்வு, அதே மாதிரி ஒரு மதரிசா, மர்கசுனூர், இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு செமினார் இருக்குது. அப்ப சனி ஞாயிறுல பிள்ளைகள் பொதுவாக நான் கிளாஸ் பெரும்பாலும் செய்யப்படுறதில்ல. திங்கள் செவ்வாயெல்லாம் ஜூம் கிளாஸ் தொடராக நடக்கும் இல்லையா? செமினார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியெல்லாம் நடக்கும். சுபோக்கெல்லாம் கிளாஸ் போடுவேன். சனி ஞாயிறுல மட்டும் பெரும்பாலும் பிள்ளை நான் வெளியிடங்களுக்கு போய்த்துறது செமினாருக்கு. அதனால பிள்ளைகள் நான் பிரைவேட் கிளாஸ் குரூப்ல போடுவேன். அந்த டைனபிள் அடிப்படையில் எங்களை செமினார் நடக்கும். எனவே புதிய மாணவர்கள் இருந்தாமா அந்த நம்பர் பிள்ளைலாம் 075 நம்பர் விளங்குதா பிள்ளைய? நம்பர் இருக்கு பிள்ளை என்ன? 075 70 97 187 இந்த நம்பருக்கு பிள்ளைகள் நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் நான் ரிப்ளை பண்ணுவேன். நல்லா படிங்க பிள்ளைகள். இஸ்லாமிய நாகரிகம் மிச்ச லேசான பாடம். நீங்க வந்து பாருங்க செமினாருக்கு. 3 மாத கால செமினார்ல பேப்பர் கிளாஸ் செய்வேன், அதோட தியரி கிளாஸையும் செய்வேன். 10 அலகையும் முழுமையாக படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். 3 மாத கால செமினார். எனவே பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நீங்க கலந்து கொள்ளலாம். மெசேஜை போடுங்க பிள்ளைகள். இன்னைக்கு 9 மணிக்குமா இஸ்லாம் கிளாஸ் இருக்கு பிள்ளைகளா. நான் போயிட்டு வரவங்க சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு கைர். நல்லா படிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, துஆ செய்யுங்க பிள்ளைகளா.